Hi students, welcome to my channel. இப்போ 5th sum பார்க்கலாம். 5th sum bookல read பண்ணிக்கிறேன் பாருங்க. A ground is in the shape of parallelogram. The height of the parallelogram is 14 meters and the corresponding base is 8 meters longer than its height. சரிங்களா? ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை விட பேஸ் எவ்வளோ 8 மீட்டர்ஸ் லாங்காக இருக்குது. ஸோ ஹைட் எவ்வளோ 14 ப்ளஸ் 18 வரும். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் ₹15 பெர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹15 ஆகுது அப்படின்னா அப்போ அந்த டோட்டல் ஏரியாவையும் லெவலிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரேட் ஆகுது நமக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு பேரலோகிராம் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை விட 8 மீட்டர் லாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட் எவ்வளவோ அதை விட 8 ஆட் பண்ணிக்கணும், அது கூட 8 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 14 + 8 என்ன வரும்? 22 மீட்டர் வரும் பேஸ். ஓகேவா? எழுதிக்கலாம் நம்ம இப்போ. இங்கே பேஸ் இஸ் ஈக்குவல் டு 22 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர். சரிங்களா? இப்போது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ B வந்து 22 × H வந்து 14. மல்டிபிள் பண்ணிக்கலாம். 88228 ஸோ 308 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஃபுல் பேரலோகிராமோட அந்த கிரவுண்டோட ஏரியா ஃபுல்லாக நமக்கு 308 மீட்டர் கிடச்சிருக்கு. சரிங்களா? ரேட் ஆஃப் பெர் ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ரேட் ஆகுது அதை லெவலிங் பண்ணுறதுக்கு ₹15. அப்போது 308 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை லெவலிங் பண்ணுறதுக்கு 15ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 308 × 15. ஓகேங்களா? 308 × 15. ஸோ 40, 15, 803 264. ஸோ நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது? ₹4620. ஓகேங்களா? ஸோ நமக்கு 308 ஸ்கொயர் மீட்டரை லெவலிங் பண்ணுறதுக்கு நமக்கு ₹4620 செலவாகுது. ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். சரியாம்மா? நான் சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.